காவிரி விவகாரத்தை முன்னிறுத்தி இரு மாநில அரசுகளில் நிகழும் வன்முறை சம்பவங்களால் சாமானிய மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரு மாநில அரசுகளும் அமைதியான முறையில் தான் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரு லாரியை பிடிச்சி எரிக்கிறாங்க, லாரி டிரைவரை பிடிச்சி அடிக்கிறாங்க. லாரி ஓனர் அங்கே இருப்பார் அல்லது இங்கே இருப்பார். லாரி டிரைவர் என்ன பண்ணுவார்? பையை தூக்கிக்கிட்டு சாதாரண கடை வச்சுருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் தமிழர்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை யார் வாழ்வு கொடுக்க போகிறாங்க? ஆகையினால் நமக்கு இரண்டு தேவை. தண்ணீர் கிடைத்தாக வேண்டும், அது கிடைத்து கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து கிடைக்கும், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய கன்னடியர்கள் அவங்களும் நிம்மதியாக வாழணும். ஆகவே அதற்கு தக்கபடி அனைத்து அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அனைத்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.